திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. பழம்பெரும் பின்னணி பாடகி எல்ஆர் ஈஸ்வரி பாடிய இழந்த பழம் பாடல் பிரபலமான நாட்டுப்புற பாடல். இந்த பாடலில் இரட்டை அர்த்தம் இருப்பதாக சிலர் கருதுகிறார்கள். ஆனால் அது பாடலின் வெளிப்படையான பொருள் அல்ல. இது ஒரு எளிய நாட்டுப்புற பாடல். இது மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டத்தின் உணர்வை தருகிறது. பாடலில் வரும் இழந்த பழம் என்பது இனிப்பான முதிர்ந்த பழத்தை குறிக்கிறது. இது மகிழ்ச்சியான வாழ்க்கையை குறிக்கிறது. இழந்த பழம் பாடல் கண்ணதாசன் எழுதியது மற்றும் KV மகாதேவன் இசையமைத்தது. 1968 வெளியான பணமா பாசமா என்ற படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடல் இழந்த பழத்தை பற்றியது மட்டுமல்ல, மகிழ்ச்சியான வாழ்க்கை மற்றும் கொண்டாட்டத்தின் உணர்வை வெளிப்படுத்துகிறது. பாடல் வரிகளில் இழந்த பழம் செக்க சிவந்த பழம், இது தேனாட்டம் இனிக்கும் பழம் என்றும் வருகிறது. இந்த பாடல் இரட்டை அர்த்தம் கொண்டதாக சிலர் கருதுவதற்கு காரணம், கிராமப்புற பாடல்களில் பொதுவாக இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி மறைமுகமாக காதல் அல்லது பாலியல் கருத்துக்களை பேசுவதுண்டு. இந்த பாடலில் அத்தகைய கருத்து வெளிப்படையாக இல்லை. மேலும் பாடலின் நோக்கம் இழந்த பழத்தின் இனிப்பையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் கொண்டாடுவது மட்டுமே. எனவே இழந்த பழம் பாடல் இரட்டை அர்த்தம் கொண்டது என்று சொல்வது சரியல்ல. இதனை எல்ஆர் ஈஸ்வரியே ஒரு நேர்காணலில் வாலியிடம் கூறியிருப்பார். டபுள் மீனிங், சிங்கிள் மீனிங் எனக்கு கவலை இல்லை, பாட்டுதான் முக்கியம் என கூறியிருந்தார் எல்ஆர் ஈஸ்வரி. அந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்ததாலே படம் 25 வாரங்கள் ஓடியதாக கவிஞர் வாலியும் நினைவு கூர்ந்தார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.